ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையுமாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எரேமியா 17:8. எவன் என்று பார்க்கின்றோம். அதுக்கு முந்தின வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம் பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வெளியிலே கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்நிலத்திலும் தங்குவான் என்று சொல்லிட்டு, ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, முதலாவது தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும். தண்ணீர் அண்டையில் எந்த ஒரு செடி பயிர் வகை இருக்கிறதோ அது எப்படி இருக்குமா, நல்ல இலை பச்சையாய் செழுமையாய் இருக்குமா. தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும். 2வது பாருங்க, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். கால்வாய் ஓரம்னா வாய்க்கால், அப்படியே போயிட்டே இருக்கும் தண்ணி. அதில் அந்த ஓரமாக நடப்பட்ட செடியினுடைய வேர் அந்த கால்வாய் ஓரமாக போகும்போது விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும். வெயில் ரொம்ப அடித்தாலும் அதை பற்றி இல்லை, ஏன்னா இங்கே செழிப்பான இடத்துல இருக்குது, அதனால் அதனுடைய இலைகள் பச்சையாக இருக்கிறதும். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும், அப்படின்னா என்ன, மழை வராத பஞ்ச காலத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு ஒரு செழிப்பான வாழ்வை அவன் அடைவான். யாரு? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷத்தில் கூட, மழையே இல்லை அப்படின்னா கூட, அந்த நாட்களில் கூட கொஞ்சம் கூட தப்பாமல் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். நீங்களும் நானும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது, கர்த்தரையே நான் நம்பிக்கையாக கொள்ளும்போது நாம் பாக்கியவான்களாக இருப்பது மட்டுமல்ல, மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வார். பாருங்க, யோசேப்பை குறித்து சொல்லும்போது, யோசேப்பு கனி தரும் செடி என்று சொல்லி அவனுடைய தகப்பனார் ஒவ்வொரு பிள்ளையாய் ஆசீர்வதிக்கும் போது, யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது அவன் சொல்றாரு, யோசேப்பு கனி தரும் செடி அப்படின்னு சொல்றார். எவ்வளோ ஒரு அருமையான ஆசீர்வாதம் பாருங்க. எப்போதுமே வறட்சியான காலங்களிலும், குழியில் போட்டாலும், அடிமையாய் விற்கப்பட்டாலும், சிறையில் அடைக்கப்பட்டாலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் கனி தரும் செடியாய் இருந்தபடினால்தான் ராஜாவுக்கு நிகராக உயர்த்தப்பட்டான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆண்டவரை எப்பொழுதும் நாம் சார்ந்து கொண்டு அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் பாருங்க, அதில் போட்டிருக்கு, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்குது. 118ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் தான் நடு வசனமாக, மைய வசனமாக கருதப்படுகிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம்னு சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறாரு. இங்கே எரேமியா தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். நீங்களும் நானும் எது மேலேயும் நம்பிக்கை வச்சுருக்கோம், யோசித்து பாருங்கள். எது மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம்? எந்த ஒரு மனிதன் மேலேயோ, எந்த ஒரு இரத்த சம்மந்தப்பட்டவர்கள் மேலேயும் நம்மளுடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரு நாள் கடந்து போவாங்க, எல்லாமே மாயையாக இருக்குது. ஆனால் இயேசு மட்டும்தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு மழை தாழ்ச்சியான நேரத்திலும் கனி கொடுக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை, போர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் தொட்டும் வீடு நீக்கும், நெஞ்சுமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திருதே, இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார்.
இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்குகிற ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. கனித்தருகின்ற மழை தாழ்ச்சியான இடங்களும் கனித்தருகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் எப்போது என்று சொல்லும்போது, உம்மீது நம்பிக்கை கொள்ளும்போது எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் எங்களே நீரே நம்பிக்கையாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில் பரலோகத்துக்கு தேவனுடைய வலது பாரிசத்தில். பரலோகத்துக்கு இரண்டாவது பதில் தேவனுடைய வலது பாரிசத்தில். மார்க்கு 16 அதிகாரம் வசனம் 19. இன்றைய கேள்வி, மலை நாட்டிலுள்ள யூதாவிலுள்ள ஒரு பட்டணத்தில் யாருடைய வீடு இருந்தது? மலை நாட்டிலே யூதாவிலுள்ள ஒரு பட்டணத்திலே யாருடைய வீடு இருந்தது?